ஹே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம சோலோ லெவலிங்கில் சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கல அப்படின்னா சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. சரி வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்து சங் வந்து இஸ்ராங் டஞ்சன் போயிட்டு அதில் இருக்க பீஸ்ட்டை டிஃபீட் பண்ணிட்டு அவன் ரிவார்ட் வாங்கிட்டு வந்திருப்பான். எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு மேஜிக் போர்ஷன் தான். அங்கேருந்து தான் அந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கான், அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கான். அந்த நேரத்தில் அவன் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு இருக்கான், அதில் எலிக்சர் ஆஃப் லைஃப் பற்றி போட்டிருக்கு. அந்த மேஜிக் போர்ஷன் அவன் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு 3 பொருள் தேவை. அந்த 3 பொருளுமே டீமனோட கேசல் தான் இருக்குது. இந்த கேசல் பார்த்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி டிஃபீட் பண்ண அந்த இஸ்ராங் டஞ்சனுக்குள்ளே தான் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா எலிக்சர் ஆஃப் லைஃப் வச்சு எந்த ஒரு டிசீஸும் கியூர் பண்ணிடலாம். அதை வச்சு அவங்க அம்மாவுக்கு இருக்கிற நீண்ட நாள் நோயை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் அவன். ஆனால் அவன் வந்து லெவலப் ஆகாமல் அந்த இடத்துக்குள்ளே போகிறது வந்து அவனுக்கு ஒரு சூசைட் மிஷன் மாதிரி. அதனால அவன் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். பார்த்தீங்க அப்படின்னா சங் வந்து கெஃபே வந்துடுறான். அங்கே சின்னும் உட்காந்துருக்கான். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. சங் சொல்கிறான் இந்த 19 மிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஒரு கண்டிஷனோட தான் அவன் அக்செப்ட் பண்ணுறான். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா அவனும் ஜினுவும் தனியாக 2 பேர் மட்டும் தான் அவங்க ரெய்டெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு. ஜினு வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக எனது நீ நானும் மட்டுமா லாஸ்ட் டைமாக ஹீராங் டஞ்சன் கொண்டோமே அந்த மாதிரியா அப்படின்னு கேட்குறான். ஆனால் உள்ளே என்டர் பண்ணுறதுக்கு மினிமமாக 8 பேர் வேணுமே, மீதி ஆளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம ஹையர் பண்ணிடலாம், டன்சோக்கு வந்து ஆல்ரெடி ஹையர் பண்ணா இல்லையா நம்மளை, அதே மாதிரி நம்மளும் ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஜினு கேட்குறான் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா அப்படின்னு. அதுக்கு சங் சொல்கிறான் நீ வந்து இந்த மாதிரி யோசிப்பாரு, நம்ம 2 பேர் மட்டும் எந்த கேஷுவாலிட்டியும் இல்லாமல் இந்த 19 ரைடை வந்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா அவனோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கும்ல. ஜினு வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். மீதி இருக்க மொபைல்ஸையும் அப்புறம் நம்ம எந்த கேட்டில் போகிறோம் அப்படின்றது நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ட்ராக்ல ஒரு ஹண்டரை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா. அவள் வந்து சர்க்யூட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா. 2-3 லேப்ஸ் ஓடிட்டே இருக்கா கண்டினியூஸாக. சர்க்யூட் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க டைமில் ஒருத்தன் வந்து அவளை அப்ரோச் பண்ணுறான். அவன் வந்து அவளுக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்து கரெக்டாக சென்ஸ் பண்ணிட்டா அவளுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கா அப்படின்னு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான் சாரி என்னை மன்னிச்சிருங்க, உங்களை ரைட் டைமுக்கு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களை ட்ரைனிங்கில் டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு தப்பா நினைக்க வேணாம், இந்தாங்க என் கார்டு அப்படின்னு காட்டுறான். அதில் வந்து யோஜின் கன்ஸ்ட்ரக்ஷனில் மேனேஜர் இருக்கான் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜினுவும் அவனோட அப்பாவும் காரில் போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த போர்ட்டெல்லாம் ஓப்பன் ஆகி 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷத்தில் உலகமே மாறிடுச்சு. நம்மளோட எக்கானமி, லைஃப் ஸ்டைல், பாலிடிக்ஸ் எல்லாமே இந்த டஞ்சனை சுற்றி மாறிடுச்சு. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கம்பெனி கூட மக்களோட லைஃப் ரொம்ப மாற்றிருக்கு. இப்போ நம்மளால கூட டஞ்சனில் கிடைக்கிற ரிசோர்ஸ் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணவே முடியல. ஹண்டர்ஸ் எல்லாம் மட்டும்தான் அந்த உலகத்திலேருந்து இந்த உலகத்துக்கு மெட்டீரியலாம் கொண்டு வர முடியும். ஆனால் ஹண்டரை மேனேஜ் பண்ணுறது வந்து ஹண்டர் அசோசியேஷன் தான். அவங்க வந்து ஒரு பப்ளிக் என்டிட்டி. அவங்க தான் அந்த கேட்ஸ் எல்லாத்தையுமே இது வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டஞ்சன் பிரேக் ஆனாலும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஸ்டேட்டுக்கு ஒரு பொறுப்பாகவே மாறிடுச்சு. ஆனால் இந்த டஞ்சனால அதிகமாக யார் காசு பார்த்துருக்கா அப்படின்னு பார்த்தா கில்டு ஓனர்ஸ் தான். அவங்க தான் வந்து ஒரு ஹண்டரை சர்வீஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டஞ்சன் போர்ட்டல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க தான் ரொம்ப சம்பாதிச்சிருக்காங்க இது வரைக்கும். இந்த ஸ்டேட்ல இது வரைக்கும் டாப்ல 5 கில்டு தான் இருக்கு. த ஹண்டர் கில்ட், த ஒயிட் டைகர் கில்ட், த ரீப்பர் கில்ட், ஃபேம் கில்ட், த நைட்ஸ் கில்ட். இவங்க 5 பேர் தான் அந்த கண்ட்ரிலே ஒரு மொனோபலி மாதிரி உருவாயிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, நம்மளும் ஏதாவது பண்ணணும். இந்த கண்ட்ரிக்காக நம்ம கம்பெனி மூலமாக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இனிமேல் கையில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் ஒரு ஓன் கில்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஜினு வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறான் என்னதான் ரொம்ப உண்மையாக இருந்தாலும் இதில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து அவனோட டெய்லி கொஸ்ட்டை முடிச்சுட்டு இருக்கான். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவன் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடினாலும் அவனுக்கு நோட்டிஃபிகேஷனில் கவுண்ட் ஆக மாட்டேங்குது. போன தடவை கொடுத்த மாதிரி அந்த கர்ஸ்டு ரூட் பாக்ஸ் என்னால் இப்போ ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ரெகுலர் ரூட் பாக்ஸ் கிடைக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குல்ல. அதில் வந்து போன தடவை டஞ்சனுக்கு போன மாதிரி எதுனா கிடைக்கலாம் அப்படின்னு நினச்சி அவன் இந்த ரூட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் அதில் வந்து சும்மா ஏதோ ஒரு கார்டு தான் கிடைச்சிருக்கு. அவன் எங்கேருந்து கிளம்பி அவனோட வீட்டுக்கு போகிற வழியில் அவன் யோசிச்சுட்டே போகிறான். இன்னும் ஜினு வந்து ஆள் ரெக்ரூட் பண்ணிட்டு என்னை ஹையர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் இருக்குது. அது வரைக்கும் நான் வேறு எதுனா பண்ணி லெவலப் ஆகலான்னு பார்க்க போகிறேன். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது எந்த வழியிலாம் நம்ம லெவலப் ஆகலாம் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த நேரத்தில் அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது ஹண்டர் அசோசியேஷன்லேருந்து. ஒரு டி ரேங்க் கேட்டுக்கு ஹண்டர்ஸ் தேவை அப்படின்னு போட்டிருக்கு. அது ஒரு டி ரேங்க் கேட்டு தான், பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் நான் வந்து தனியாக சண்டை போட முடியாது, எல்லாரும் கூட இருப்பாங்க. அவனுக்கு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளோ பெட்டர் தான் அப்படின்னு அங்கே போக முடிவு பண்ணிடுறான். பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குது. அங்கே வந்து எல்லாரும் சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ட்ரைனிங் பண்ணிட்டு ஒரு ஓரத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் சாங் தான். அவர் சங் கூட ஃபர்ஸ்ட் ரைட் அட்டன் பண்ணும்போது இவர் தான் கேப்டனாக இருந்திருப்பாரு. அந்த பையன் சொல்கிறான் நீங்கள் வந்து பிரைமில் இருக்கிறப்ப அவங்க கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதுக்கு அவர் சொல்கிறாரு என்ன பண்ணுறது, அந்த சம்பவம் நடந்து 3 மாதம் ஆயிடுச்சு, இப்போ எல்லாம் எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு. அந்த நேரத்தில் அந்த ஹண்டர் மெசேஜ் வந்து அவருக்கும் வந்துடுது. அந்த மிஷனுக்கு அவரும் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. அந்த பையன் கேட்குறான் நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிறத பற்றி யோசிக்கலையா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், எனக்கு வந்து வயசாயிருச்சு, ஒரு கை இல்லை, நான் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரியல. அதுக்கு அந்த பையன் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறான். ஐயோ நான் அப்படி சொல்லலாம், நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க. அதுக்கு சாங் சொல்லிடுறாரு பரவாயில்ல நீ சொல்கிறது கரெக்டு தான், என்னோட பெஸ்ட் இயர்ஸ்லாம் எனக்கு பின்னாடி இருக்குது, அடுத்து நான் வாழ்க்கையில் என்ன பண்ணணுன்றது தான் யோசிக்க போகிறேன். இப்போ சாங்கோட வீட்டில் அவனோட ஒய்ஃபும் இதே கேள்வி தான் கேட்குறாங்க, நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டு வேறு ஏதாவது ஜாப் தேடலாம்ல அப்படின்னு. அதுக்கு சாங் சொல்கிறாரு நம்ம இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம், ஏன் ஓயாமல் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு ஒய்ஃப் சொல்கிறா ரைட் போகிறது வந்து ரொம்ப டேஞ்சரு, நீ ஏதோ தப்பிச்சு வந்திருக்க. சாங் மறுபடியும் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு நம்ம பொண்ணுங்கள்லாம் இப்போ வயசாயிருச்சு, அவங்கள அடுத்த வருஷம் ஸ்கூலில் வேறு சேர்க்கணும், அதுக்கெல்லாம் நம்மள்ட்ட காசு இருக்கான்னு. அதுக்கு ஒய்ஃப் சொல்கிறான் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், நான் தான் தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹண்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பேக் அப்படின்ற ஒரு இஸ்ராங் ஹண்டர் தான். போன எபிசோடில் ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க அவனை மீடியா. அது வந்து பேக்கு பிடிக்கல, அதை பற்றி தான் அவன் அந்த அசோசியேஷன் ஹெட் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பேக் வந்து ரொம்ப கோமா கேட்குறான் என்ன எதுக்கு அந்த இன்டர்வியூ
அட்டன் பண்ண வச்ச அதில் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, ரொம்ப வேஸ்ட் இது அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், அது ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லை, மக்களுக்கு உன் மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் தான் விழுந்திருக்கு, உனக்கு கேட்ட கொஸ்டினில் நீ ரொம்ப ஹானஸ்ட்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்க. அதுக்கு பைக் சொல்கிறான், சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், என்னை எதுக்கு இங்கே உண்மையிலே கூப்பிட்டேன்னு சொல்லு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் வந்து உன்ட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். பார்த்தா அப்படின்னா கீழே ஒரு நோட் புக் இருக்குது, அதில் வந்து யோஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்களோட ஓன் கில்டு பில்ட் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கு பைக் சொல்கிறான், ஆமாம் எனக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், அவங்க சீக்கிரட்டாக மூவ் பண்ண பார்க்குறாங்க, ஒரு கில்ட்டில் இருந்து அவங்க ஆளை திருடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும், நீ உண்மையை சொல்லு, நான் கடைசியாக கேட்குறேன், எதுக்காக இப்போ மீட் பண்ணணும்னு சொன்னேன்னு உண்மையை சொல்லு. அங்கேருந்து கட் பண்ணோம் அப்படின்னாங்க ஜோஹி காட்டுறாங்க, அவள் வந்து அவள் வீட்டுக்குள்ளே இருக்கா, வெளியில் எங்கேயுமே போகிறதில்ல. ஃபோனில் வந்து அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கா, உன் ஜாப்லாம் அப்படி போகுது, நீ ஏன் வீட்டுக்குள்ளே இருக்க, வெளியில் எங்கேயும் போகல அப்படின்னு கேட்குறாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலனா நீ வீட்டுக்கு வந்து நம்ம பிஸ்னஸையாவது பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோஹி வந்து ரொம்ப கடுப்பாடுறா, என்னோட லைஃப் எனக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் யாரும் எனக்கு லைஃபை டிசைட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. பார்த்தோம் அப்படின்னா அவளுக்கும் டி ரேங்க் ரேட் பற்றி மெசேஜ் வந்திருக்கு. கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் 100 ஆஃபீஸில் காட்டுறாங்க. பேக் வந்து ஆஃபீஸ் ஹெட்டுக்கிட்ட பேசிட்டு வெளில ரிட்டர்ன் ஆகிறான். அந்த சமயத்தில் இன்னொரு ஒரு எஸ்ரேங்க் 100 பொண்ணு வந்து அந்த இடத்துக்கு போகிறா. 2 பேரும் ரெஸ்பெக்டபுளாக தலையை பூ பண்ணிட்டு வணக்கம் வச்சுக்கிறாங்க. அவன் வந்து அந்த 100 ஹெட்டோட பேசுறதுக்காக அவனோட ஆஃபீஸ் போகிறான். கேட்குறான், ஹாய் 100 சாஹி, உங்களுக்கு என்ன வேணும், நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அப்போதான் அவன் வந்து சொல்கிறா, நான் ட்ரெயின் எடுக்கும்போது யோஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஒரு ஸ்கவுட் வந்து என்னை அப்ரோச் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்டை வந்து எடுத்து வந்துட்டு காட்டுறா. அவங்க வந்து புது கில்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்களா, அதுக்கு வந்து ஆள் தேடுறாங்க, என்னை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஹெட் வந்து கேட்குறான், நீ என்கிட்ட இப்போ சொல்கிற அப்படின்னா அந்த ஆஃபர் வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன் அப்படி தானே. அவன் சொல்கிறான், ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அந்த ஆஃபர் வந்து நான் ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன். ஒரு வழியில் பைக்கை வந்து நான் பார்த்தேன், என்ன விஷயம் எதை பற்றி பேசுனீங்க அப்படின்னு கேட்குறா. அங்கேருந்து கட் பண்ணிட்டு ஒரு பார் காட்டுறாங்க. அந்த பாரில் வந்து பைக் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். பைக் வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்கான், அவன் வந்து நிறைய யோசிச்சுட்டே இருக்கான். அந்த 100 ஆஃபீஸில் பேசினதை வந்து மறுபடியும் நினச்சி பார்க்குறான். அங்கே தான் அந்த ஹெட் வந்து கேட்டிருப்பான், ஜெஜு ஐலாண்ட் பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. பைக் சொல்கிறான், ஜெஜு ஐலாண்டா, அதுக்கு என்ன போ. அந்த ஹெட் வந்து சொல்கிறான், அந்த ரைட் சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அந்த ஐலாண்டே நம்ம சீல் பண்ணி வச்சுட்டோம், மக்கள்லாம் அங்கே நடந்த ஆபத்தை பற்றி மறக்க பார்க்குறாங்க, மக்கள் எவ்வளோ தான் மறக்க பார்த்தாலும் என்னால் அங்கே நடந்ததை மறக்கவே முடியல, என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வந்து பயங்கரமாக முறுக்குறான். அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான். அப்போ நான் வந்து அந்த ஐலாண்டை இப்போ கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு வந்து உன்னோட ஹெல்ப்பும் மற்றவங்களோட ஹெல்ப்பும் எனக்கு தேவை. நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகணும், நமக்கு இருக்கிற ஆலிஸ்லாம் கூப்பிட்டுக்கணும், ஐலாண்ட் மேலே பப்ளிக் வச்ச ஒப்பீனியன் வந்து நம்ம மாற்றணும். பைக் கேட்குறான், அதுக்கு தான் இன்டர்வியூ வச்சு புது ஹண்டர்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அந்த ஆஃபீஸ் ஹெட் வந்து மறுபடியும் கிராஸ் கொஸ்டின் ஒன்று கேட்குறான், அந்த ஐலாண்டில் நீ ஒரு விஷயத்தை தொலைச்சிருக்க அப்படி தானே. பைக் வந்து அங்கே நடந்த சம்பவத்தை நினச்சி பார்க்குறான். அந்த ஐலாண்டில் பைக்கு க்ளோஸாக இருந்த யாரோ இறந்துட்டாங்க. கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடை காட்டுறாங்க. அது ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்குது. அங்கே ஒருத்தையும் வந்து ஒரு 2 பேரில் கெஞ்சிட்டே இருக்கான், அவங்க சாகணும் நீங்கள் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். அங்கேருந்து அந்த சீனை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு அந்த டி ரேங்க் ரேடுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அவன் தங்கச்சி கேட்குறான், இன்னைக்கு லீவ் தானே, என்னைக்கும் போகிறேன் அப்படின்னு. வர வர ரொம்ப பிஸியாகவே இருக்கடா அப்படின்னு சொல்கிறான். என்ன முந்திலாம் நீ ரொம்ப ரெக்கவர் ஆக, இப்போ வந்து உனக்கு ட்ரைனிங்லாம் ஹெல்ப் பண்ணதா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சங் சொல்கிறான், ஆமாம் முந்தி மாதிரி இல்லை, இப்போ எனக்கு ஸ்டடி ஒர்க் இருக்குது, காசு ஸ்டடியாக வந்துட்டு இருக்குல்ல, அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்குறான். அவன் தங்கச்சி சொல்கிறான், ஆமாம் அதுவும் கரெக்ட் தான், என்ன நீங்கள் ஸ்டஃபெல்லாம் விட்டுட்டு போகிற, எதுவுமே எடுத்து போல அப்படின்னு. சங் வந்து அது கிடக்குது, அதெல்லாம் தேவையில்ல அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே வந்து சாங்கும் அந்த ரேடுக்கு கிளம்பிடுறாரு. ரோடில் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து மேஜிக்கல் அவேக்னிங்லாம் நடக்கல, அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சு தான் அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. போகிற வழியில் சங்க வந்து ரோட கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். அவனை அவர் நோட்டீஸ் பண்ணிடுறாரு. இரு நீ வந்து சங் தானே அப்படின்னு அவனை பார்த்து கூப்பிடுறாரு. சங் வந்து அவரை நோட்டீஸ் பண்ணிட்டா, மிஸ்டர் சாங் நீங்களா அப்படின்னு கேட்குறான். அவன் நம்ம மீட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சுல அப்படின்னு கேட்குறாங்க. திடீர்னு ரேண்டமாக நம்ம இப்படி மீட் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல, சும்மா சொல்லக்கூடாதுடா, நீ வந்து கொஞ்சம் மாசத்துலேயே ஆளே மாறிட்ட, ரொம்ப ஹைட் ஆகிட்டேன், உனக்கு கால் வேற இல்லையே லாஸ்ட் நான் பார்க்கும்போது. அதுக்கு சங் சொல்கிறான், நான் ஹாஸ்பிட்டலேருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு கால்லாம் அப்படியே தான் இருந்தது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சாங் வந்து அசியூம் பண்ணிக்கிறாரு, உன்னை வந்து ஹை லெவல் ஹீலர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, அவங்களால தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அப்போ தான் சங் கேட்குறான், நீங்கள் இந்த சைடு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. டி ரேங்க் ரேடுக்கு ஆள் தேடிட்டு இருந்தாங்க, அங்கே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி அந்த டி ரேங்க் போர்ட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா மற்ற ரெக்ரூட்டர்ஸும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளே போகிறதுக்கு. அங்கே ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைடில் அவங்க அட்டன் பண்ணப்போ யார் இருந்தாங்களோ அவங்க மறுபடியும் ஒன்றா சேர்றாங்க. ஜோஹியும் அந்த இடத்துக்கு ரேடுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேரும் வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் டபுள் டென்ஷனில் அவங்க 2 பேரும் சாங்கை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நினச்சி அவங்க ரொம்பவே எம்பாரஸ் ஆகிறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. சாங் புரிஞ்சுக்கிறாரு, இது வந்து ஒரு நேச்சுரலான ப்ராசஸ் தான், உயிர் பழகணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம்ல, ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க எல்லாரும் மறுபடியும் பேசிட்டு இருக்க சமயத்தில் ஒரு கார் ஒன்று வருது. அந்த கார்ல இருந்து யார் வரா அப்படின்னு பார்த்தோம்னா 3 பிரிசனர்ஸ் வராங்க. அவங்க கையில் விலங்கெல்லாம் போட்டிருக்கு. அவங்கள வந்து ஒரு 100 வந்து கூட்டிட்டு வரான். அவங்க ஜோஹியை பார்த்து, ஆஹா குரூப்ல ஒரு பொண்ணு இருக்காளா, நமக்கு ரொம்ப வசதியாக போச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவங்க 3 பேரும் ஜோஹியை வந்து ஹராஸ் பண்ண பார்க்குறாங்க. என்னடா நீங்கள் 2 பேரும் லவர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. நீ வந்து எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹியை பார்த்து டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து 100 சொல்கிறான், வாய மூடுறா அப்படின்னு. அப்போதான் அந்த 100 அசோசியேஷனில் ரிப்போர்ட்டர் வந்து சொல்கிறான், இப்போதைக்கு இந்த ரைடுக்கு ஆள் கிடைக்காதனால பிரிசன்ல இருந்து 3 பேரை ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஆல்ரெடி ஹண்டராக இருந்தவங்க தான், அதனால ஒரு பிரச்சனையும் வராது. சாங் வந்து ரொம்ப கோவப்படுறாரு, என்னது பிரிசனர் கூட நாங்கள் ஒன்றா சேர்ந்து சண்டை போடணுமா அப்படின்னு. கோச்சுக்காதீங்க, 100 கிடைக்கிறது வந்து இப்போ ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கு, வேறு வழி இல்லாமல் தான் அவங்க கூப்பிட்டு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவும் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா காங் டிசிக்கு வந்து ஒரு பி ரேங்க் லெவல் 100 தான், அவருக்கு வந்து இந்த 3 பேரையும் ஒன்றா ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, எதுவும் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அவர் ஹேண்டில் பண்ணிப்பாரு. சங் வந்து ஜோஹியை பார்த்து கேட்குறான், நீ வந்து ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற, இந்த ஒரு ரைடை வந்து நீ விட்டுடலாம்ல அப்படின்னு. அதுக்கு ஜோஹி சொல்லிடுறான், நீ போகிற அப்படின்னா நானும் வருவேன், நீ தடுக்காத அப்படின்னு. காங் வந்து கேட்குறான், இங்கே யார் லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் சாங் வந்து கேட்குறாரு, நான் பொறுப்பெடுத்துக்கலாமா அப்படின்னு. சங் கிட்ட போ பண்ணிட்டு ரொம்ப பணிவாக கேட்குறாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பொறுப்பேற்றுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. அங்கே
வந்து சொல்கிறான், என்ன சாங் போவெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் தாராளமாக பொறுப்பேற்றுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு சாங் சொல்கிறாரு, என்னால் தான் லாஸ்ட் ரைடில் நிறைய உயிர் போச்சு, ஆனால் சங் தான் எல்லாரையும் காப்பாற்றிருக்கான் அப்படின்னு. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, சாங் வந்து பொறுப்பேற்றுக்கலாம் அப்படின்னு. அவங்க அங்கேருந்து அந்த ரைடுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, போர்ட்டலுக்குள்ளே போகிறாங்க. இங்கே தான் அந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும்.